பொறுமையா லாஜிக்கலா கேளுங்க. த்ரிஷா அண்ட் விஜயோட விஷயத்துல இன்ஃபர்மேஷன் லீக் ஆகல. இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருக்கிற மாதிரி யாரோ போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி இதை பாப்புலர் பண்ணல. அவங்க டெலிபரேட்டா வந்து நின்றாங்க. அவங்க டெலிபரேட்டா முன்னாடி வந்து போனாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பாருங்க, பாலிடிக்ஸுங்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் நெரேட்டிவ் செட்டிங். அப்போ இந்த நெரேட்டிவை தே ஆர் செட்டிங் அப். இது இவருடைய தி கிராண்ட் மாஸ்டர் பிளானா இருக்கலாம், இல்லாட்டி உச்சக்கட்ட அகங்காரத்தோட நான் இப்படித்தான் அப்படின்னு காட்டலாம். எனக்கு தெரிஞ்சு த ஃபர்ஸ்ட் ஒன்னா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கிராண்ட் டிசைன் அண்ட் கிராண்ட் பிளான். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போறோம்னா, ஒரு விஷயம் ரிவீல் ஆயிடுச்சு, நமக்கு தெரியாம ஒரு இடத்துல ரிவீல் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் மூடி மறைக்கிறத விட நான் டெலிபரேட்டா ஓப்பனா வந்து ஆமா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வெடிக்கும். இது வெடிக்கும் போது கூட இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்கிற கன்ஃபியூஷன் வரும். இவர் இந்த பிலாசபியை ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு. கரூரோட ஸ்டாம்பேடா இருக்கட்டும், இல்லை எல்லா இடத்துலையுமே ஹில் பி சைலண்ட், ஹில் சே சம்திங், கொஞ்சம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு, பட் ஹில் மேக் பீப்புள் டிஸ்கஸ் அபவுட் இட். ஆட்களை அதோட கண்ணோட்டத்தை அவங்கள பார்க்க வைப்பாங்க. ரேதர் தென் சேயிங் இப்படி நட இப்படி யோசிங்கிறத விட நீ சிந்தி, எனக்காக நீ பேசு அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு. இந்த ஒரு ஆங்கிளையும் நான் அதுதான் பார்க்குறேன். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 3-4 டேஸுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்திருந்ததுன்னா பெரிய விஷயம். ஆனா இப்பவே நான் அதை போட்டு உடைச்சிட்டேன்னா இந்த ஃபயர் வந்துட்டு இல் பி தேர் ஒன்லி ஃபார் லைக் மேட்டர் ஆஃப் டேஸ். ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் நம்ம மறந்துடுவோம். மனிதர்களோட இயல்பே மறக்கிறது தான். ஸோ இதை டெலிபரேட்டா கடைசி மொமெண்ட்ல உடைக்கிறதா இல்ல முன்னாடியே உடைக்கிறதான்னு கேட்கும்போது they would have thought முன்னாடியே உடைச்சிரு, ஒரு வாரம் சர்ச்சையா போகட்டும், அதுக்கப்புறம் பேசுற போற டாபிக் தான் வந்து இம்பார்ட்டண்டா நிற்கும். பிகாஸ் நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தலைவர்கள் எடுத்திருந்தாலுமே அவங்களோட பர்சனல் லைஃபை தள்ளி வச்சிருவாங்க. அவங்க பாலிடிக்ஸ்ல என்ன சிந்திக்கிறாங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ அதனால தான் நான் அவங்ககிட்ட எமோஷன் இல்லாம பாருங்கன்னு சொன்னேன். நான் யாரு பக்கத்துலயும் போய் நின்று பார்க்காதீங்க, ஒரு ஈகல் வியூ போங்க. ஒரு ஈகல் வியூல போய் நின்று இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நீங்க கவனிச்சீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். எமோஷன் ஆகக்கூடாது. இந்த கதைகள் சொல்லும் போதோ they want you to get emotional and எமோஷன் ஆனா உங்களுக்கு இந்த விளையாட்டு புரியாது. இட்ஸ் ஆல் a chess game. Enjoy it, but don't get emotional because you are missing out the whole picture. ஸோ இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் கூட ரிவீல் ஆகல, உங்களுக்கு காமிக்கப்பட்டுச்சு. கரெக்டான டைம்ல கரெக்டான போட்டோஸ், கரெக்டான விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி காமிக்கப்பட்டதுனால கரெக்டான ஆயில், கரெக்டான பில்ஸ் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இட்ஸ் ஆல் அ கேம். திங்க் அபவுட் திஸ்.